கடல்ல யார் ஆதிக்கம் செலுத்துறார் அப்படின்னு கேட்டோம்னா, கண்ண மூடிக்கிட்டு அமெரிக்காங்களாம். "இல்ல, இல்ல நீ கண்ண தொறந்து பாரு. நான் தான் இருக்கேன்" அப்படின்னு சீனா சொல்லும். "நீ எங்கடா இருக்க?" அப்படின்னு கேட்டா, "கடல் பலத்துல, எண்ணிக்கைகள்ல எங்கள அடிச்சுக்க ஆளே இல்ல." "டேய் நீ குளோபல் டைம்ஸ்ல போய் எழுதிக்கடா. யார்றா கேட்கப் போறா? நாங்க உண்மையான சப்ஜெக்ட்ட பேசுறோம். கடல்ல நீ இல்லவே இல்ல." அப்படின்னு தள்ளி விட்டா கூட, சீன பையன் வந்து நின்றுவான். எப்படி? ஒரு பேக்டோர் வழியா. கடல்ல என்னதான் ராணுவ வலிமை அமெரிக்காவுக்கு ஜாஸ்தி, கடல்ல எதையும் அமெரிக்கா சாதிக்க முடியும்னாலும், பின்னாடியே இந்த சைடு இந்தியா ஓடி வந்துரும். உண்ம அதான். காரணம் என்ன அப்டின்னா, ஹவுதி தாக்குதல், ஒரு பக்கம் சோமாலிய கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். இந்த இடத்துல அருமையா செயல்பட்டது யாரு அப்டின்னா, இந்திய கடற்படை தான். இது ஒரு தனியான மைலேஜ இந்தியா சைட்ல எடுத்துக்கிட்டு இருக்கு. இத தாண்டி, இந்த ராணுவ ரீதியெல்லாம் தாண்டி, வர்த்தக ரீதியா கடல் வர்த்தகத்த யாரு மறைமுகமா கண்ட்ரோல்ல வச்சிருக்கார்கள் அப்டின்னா, வீணா போன பிரிட்டனும், சீனாவும் தான். இதுல பிரிட்டன பொறுத்தவரையும் இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ட கைக்குள்ள வச்சுக்கிட்டு, அவனுங்க மஞ்ச குளிக்கிறாய்ங்க அப்படிங்கிறது தான் உண்ம. அதே மாரி இந்த கப்பல் கட்டும் தொழில்கள வளர்த்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு, ஏறக்குறைய சீனாவும் ஒரு மோனோபோலி மாரி தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அதே மாரி தான் இந்த துறைமுகங்கள் அமைக்கிறது விவகாரத்திலயும், அந்த ஸ்பேஸ தூக்குறக்கு தான் இந்தியாவும் ஒர்க் பண்ணுது. கடுமையா ஒர்க் பண்ணுது. பிரைவேட் பிளேயர்கள இறக்கி விட்டு ஒர்க் பண்றோம். அந்த பிரைவேட் பிளேயர தான் உலகம் பூரா குறி வைக்கிறாய்ங்க. இது ஒண்ணு, இதோட காரணம். இத தாண்டி 9 காரணம் கூட சேர்ந்து ஒரு 10 காரணம் வரும். அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு கிடையாது. ஆனா, அதானி துறைமுகங்கள் குறிவைக்கப்படுறதுக்கு மெயினான ரீசன், குளோபல் லெவல்ல ஜியோ பாலிடிக்ஸ் லெவல்ல மெயினான ரீசன் அப்படிங்கிறது, இந்த துறைமுக கட்டுப்பாடு, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்தியா நுழைஞ்சிறக் கூடாதுங்கிற ஒரு காரணம் தான். ஆனா, அத நம்ம இங்க பார்க்க வரல. இங்க நம்ம பார்க்கறது சீனாவோட ஆதிக்கம். கப்பல் துறையிலிருந்து ஒழிச்சு கட்ட அமெரிக்கா விரும்புது, ஆசைப்படுது. இன்னும் சொல்லப்போனா, இதுல வளர்த்து விட்டதே அந்த பையன் தான். இதே பொழப்பு ஒருத்தன போய் 10 வருஷம், 20 வருஷம் வளர்த்து விடுறது. அப்புறம் அவன் திருப்பி அமெரிக்காவே சேலஞ்ச் பண்றது. திருப்பி அவன போய் 10 வருஷம், 20 வருஷம் உலுக்கி கீழ தள்ளி விட்டுர்றது. அதுக்கப்புறம் திருப்பி அவன் கூடயே டீல் போட்டுர்றது. இப்படி படாத படுத்து படுத்துவான் அமெரிக்கா. இதத்தான் ஆப்கானிஸ்தான்ல செஞ்சாய்ங்க. நமக்கு என்ன அப்டின்னா, சீனாவ ஒழிச்சு கட்டிரு அவ்வளோதான். திருப்பி போய் டீல் போடுற அளவுக்குலாம் சீனாவ ஒரு உயிரோட்டத்தோட வச்சுக்காத. இந்த சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி கிட்ட இருந்து சீனாங்கிற நாட்ட காப்பாத்தி விட்டுரு அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து தேர்தல் அரசியல் போயிட்டாங்கன்னா, இந்த அளவுக்கு முரட்டுத்தனத்த காட்ட முடியுமான்னா, காட்ட முடியாது. மொரட்டுத்தனம்னு சொல்ல முடியாது. திருட்டுத்தனத்த காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா, முடியாதுன்னு சொல்லலாம். ஏறக்குறைய அத நோக்கி அமெரிக்கா பாயறக்கு பல வழிகளையும் கையில எடுக்கிறார்கள். இதுல இந்த கடல் ஆதிக்கம், கப்பல் கட்டும் துறையிலிருந்து சீனாவ தூக்கி வீச ட்ரம்ப் முடிவு பண்ணி வேலைகளையும் தொடங்கிட்டாரு. அமெரிக்கா தான் இல்ல. வெள்ளை மாளிகையிலே உனக்கு ஒரு ஆஃபீஸ போட்டு தரேன். அதிலயே உட்காரு. கப்பல கட்டு. என்ன சலுகை வேணாலும் வாங்கிக்க. உலகம் பூரா இருக்கக்கூடிய கம்பெனிகள் ஓடி வருவாய்ங்க வெள்ளை மாளிகைக்கு அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாரு. அந்த உத்தரவு அப்படிங்கிறது, "ஓடி வாங்கடா எல்லாரும் திரும்பி அமெரிக்காவுக்கு" அப்படின்னா இருக்கப்போது, அப்படி எப்படி இருக்கும்? வரிதான், வரிதான். எம்புட்டு வரி அப்படின்னா, சீன கப்பல் நுழைஞ்சுச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஜோலி. ஏன்னா மில்லியன் கணக்குல வரி. மில்லியன் கணக்குல வரி. "ஏலே கப்பலோட விலையே அவ்வளோதான்டா" அப்படின்னா, "அதத்தான் போடுவோம் போ" அப்படின்னு பேப்பர்ல எழுதி கையெழுத்த போட்டு போயிட்டாராட்டுக்கு. அதுக்கப்புறம் அவனுங்களோட நாடே ஷாக்கு. "ஏய் இப்படி போட்டா எப்படி? நம்மளும் சேர்ந்து திவாலாயிருவோம்யா" அப்படின்ட்டு குறைச்சிருக்கார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, கண்டெய்னர்ல என்ன இருக்குன்னு பாரு. அடுத்த கட்டமா எங்க போறது? கண்டெய்னர்ல வெயிட்ட பாரு. வெயிட்டுக்கு ஏத்தாப்புல போர்ட் ஃபீ அப்படிங்கிறத கூட்டி விட்டுரு. அது ஏற்கனவே இருக்கு. அத தாறுமாறா கூட்டி விட்டுரு. சீன கொடி, சீன கப்பல், சீன கண்டெய்னர் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு ஜோலி அப்படிங்கிற மாரி, மில்லியன் கணக்குல போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுட்டார்கள். இப்ப மில்லியன்லாம் வேணாம். ட்ரில்லியன் போய்ட்டாரோ அப்படின்னு கேட்கக்கூடாது. ட்ரில்லியனும் போலயாமா. அவரோட கணக்கு மில்லியன் தான். பயப்புல ஒருத்தனும் ஒத்துக்கல. ஏன்னா ஒரு பெரிய பேக் ஃபயர் யுத்தமே வந்துரும். இதுக்கு மேல வாழ்ந்தா என்ன, செத்தா என்னன்னு அவன் போர தொடுத்துருவான் எஜமா அப்படின்ருப்பாய்ங்க. உண்மையாவேவா? ஆமா பைத்தியக்கார பையன் எதையாச்சும் செஞ்சு திருப்பி மாட்டிக்கிட்டு முழிப்பான் அப்படின்ருப்பாய்ங்க. நம்மளும் அடிபடுவோம், மிதிபடுவோம். இது எதுக்கு தேவையில்லாது. அவன் மட்டும் அடி வாங்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? ஆட்டோமேட்டிக்கா டாரிஃப கூட்டுவோம். அதுக்குன்னு மில்லியன் கணக்காவா? அப்படின்ருப்பாய்ங்களாட்டுக்கு.
இப்போ ஓரளவுக்கு ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணி வரார்கள். என்ன அப்டின்னா, கண்டெய்னர்ல இருக்கிற வெயிட்ட போடு. வெயிட்டுக்கு ஏத்தாப்புல போர்ட் ஃபீய ஏத்தி விட்டுரு அப்டின்ட்டார்கள். அதனால சீனாவோட கப்பல் கட்டி வருது அப்டின்னா முடிஞ்சு போச்சு ஜோலி. சரி ஓவர் நைட்ல அத மாற முடியுமா அப்டின்னு கேட்டா, அங்க தான் சிக்கல். எதுவுமே ஓவர் நைட்ல வராதே. இந்த பயப்புள்ளைய விட்டுட்டாய்ங்க. அமெரிக்கா, இந்தியா எல்லா பேரும் விட்டதோட விளைவு 2000ல இருந்து அமைதியா வேலைய பார்த்து இந்த இடத்த எட்டி பிடிச்சு 2015க்கு அப்புறம் ஆட்டத்த ஆரம்பிச்சுட்டான். 15 வருஷம் உழைப்பு. அதே மாரி அமெரிக்கா செய்யுமா அப்படின்னு கேட்டா, அமெரிக்காவ பொறுத்தவரை 15 வருஷத்தெல்லாம் ஊதி தள்ளிருவாய்ங்க. ட்ரம்ப் சொல்லும்போதே, "இங்க பாரு என்னோட வேகத்துக்கு இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளவு சீக்கிரம் என் கைக்கு வருது பாரு" அப்படின்ட்டுருக்காரு. அமெரிக்காவோட திட்டமிடலாம் 5லேருந்து 6 வருஷம் போ. ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் தூக்கி வாஷிங்டன் டிசில போடுறோம், தட்டுறோம், கல்லாவ கட்டுறோம் அப்படின்னு சொல்லாத குறையா இறங்கிட்டார்கள். அதனால அவர்கள் வச்ச டார்கெட்ட அச்சீவ் பண்ணிருவாரு. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதான் எதார்த்தமான உண்மை. கரெக்டா ஒரு ரோட் மேப் போடுவாய்ங்க. அந்த ரோட் மேப்ல பிசுறு தட்டாம நடந்து போயிருவாய்ங்க. பைடன் இருந்தாலும் சரி, ட்ரம்ப் வந்தாலும் சரி, நாளைக்கு இன்னொரு ட்ரம்ப், இன்னொரு பைடன் வந்தாலும் சரி, இந்த ரோட் மேப் மாறாது. வேணும்னா இவன காட்டிலும் கூட ஸ்பீட்ல போறேம்பாய்ங்க. இல்ல ரூட்ட மாத்தி டார்கெட்ட அச்சீவ் பண்றேம்பாய்ங்க. ஆனா பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுருவாய்ங்க. அவன் ஸ்டைல் இருக்கும். அவ்வளோதான் வேரியேஷனே ஒழிய, பிளான் அப்படிங்கிறது பக்காவா நடந்திருக்கும். அப்ப சீனாவோட கப்பல் கட்டும் விவகாரம் அப்படிங்கிறது விவகாரமாவே ஆயிப்போச்சு. முடிஞ்சு போச்சு ஜோலி அப்படிங்கிற மாரி தான். இனி இதுல ஆதிக்கம் செலுத்த முடியாது. இதுல சீனா நல்லாவே பயந்துருச்சு. குளோபல் டைம்ஸ்லயும் வம்பிழுக்கல, லூசுத்தனமாவும் பேசல. வெளியுறவுத்துறைய வச்சு ரொம்ப டீசென்ட்டா, பாலிஷா உலகத்த ஒரு ஹீட் ஜெனரேட் பண்ணுது. இதுல கடலே வத்தி போயிரும், அபாயம் இருக்கு அப்படிங்கிற மாரி அழுது தள்ளியிருக்காய்ங்க. ஏன் இப்ப பொங்குறது பொங்கு பொங்குன்னு பொங்க முடியாது. ஏன் அப்புட்ன்னா, இதோட காசு, பணம் அப்படிங்கிறது சீனாவுக்கு ஒரு அபரிவிதமான மைலேஜ தேடி தந்துச்சு. இனிமே மைலேஜ் அப்படிங்கிறத பேப்பர்ல சீன மொழியில எழுதி பாக்கெட்ல வச்சுக்க திரிய வேண்டியது தான். நன்றி, வணக்கம்.